ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க உங்களுடைய டைம், உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய மன்னிப்பு, நிறைய சான்சஸ் இதெல்லாம் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க நீங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இதெல்லாம் செய்யறதுனால மறைமுகமா உங்களை நீங்க காலி ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு ரிலேஷன்ஷிப் உயிரோட இருக்கணும், அதை காப்பாத்தணும், அதுக்கான பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு, அதனால நான் பொறுத்து போறேன், என்ன மாத்திக்கிறேன், விட்டு கொடுத்து போறேன், இன்னும் அதிகமா லவ் பண்றேன், அவங்களுடைய டிஸ்ரெஸ்பெக்ட நான் தாங்கிக்கிறேன், அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள நான் மன்னிச்சு விடுறேன், அவங்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு நான் வாய்ப்புகள் கொடுக்குறேன், இதெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்றதுக்காகவும் அந்த நபர் மேல எனக்கு இருக்கிற லவ்க்காகவும் அப்படின்னு நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவு செய்து அதை உடனே நிறுத்துங்க. இதை செய்யறதுனால உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாது. முள்ளு மேல நடக்கிற உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்களை வழிச்சு 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 இங்க காலி பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு திரும்ப அது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கட்டத்துல நீங்க யாருன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியாது. எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்க பண்ண எதுவுமே இங்க உங்களுக்கு முக்கியமா தெரியவே தெரியாது. நீங்க பண்ணது எல்லாமே குப்பைக்கு சமமா உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க போவாங்க. அப்பதான் நீங்க உணருவீங்க. அப்படிப்பட்ட நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கானதான் இந்த எபிசோடு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ்க்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சோஃபார் இது வரைக்கும் நான் 40 பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதாவது சின்ன வயசுல இன்னர் சைல்டு வூண்ட், இல்லை ட்ராமா பாண்ட், இல்லை நார்சிஸ்டிக் அபியூஸ், இல்லை டாக்ஸிக் என்வரான்மெண்ட், இதனால நீங்க பாதிக்கப்பட்டவரா இருந்திருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க என்னென்ன பேட்டனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன, அதனுடைய பாதிப்பு உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் எதிரொலிக்குது, அந்த பேட்டனை எப்படி பிரேக் பண்ணி வெளியில வரலாம் அப்படின்னு இது வரைக்கும் நான் 40 பேட்டர்ன் அப்லோட் பண்ணிருக்கேன். மேபி நிறைய பேட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா எல்லாரும் எல்லா பேட்டர்னாலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. அதனாலதான் ஒரு பேட்டர்னுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஸ்லைட்டான சேஞ்சஸ் அதை அத்தனையுமே நான் பேட்டர்ன் பிரேக்கிங் சீரீஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஸோ ஒரு வீடியோவிலுமே இந்த பேட்டர்ன் எதனால உருவாகுது, அதனால உங்க லைஃபும் உங்க ரிலேஷன்ஷிப்பும் எப்படி பாதிக்கப்படுது, நீங்க அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம், அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரீஸ் மூலயமா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு பேட்டர்ன் 41, ஓவர் கிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு நாள் உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது கொடுக்கறதுக்கு. உங்க டைம் இருக்காது, உங்க அட்டென்ஷன் இருக்காது, உங்க எனர்ஜி இருக்காது, உங்க லவ் இருக்காது, உங்க மணி இருக்காது, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது வரைக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த வெறுமையை உணரும் போதுதான் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க, எதையும் நீங்க திரும்பி பெறல அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நம்ம இந்த இடத்துல எல்லாருமே பண்ற தப்பு, நிறைய சர்வைவர்ஸ் இந்த இடத்துல பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மள நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க, குட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பொறுமைசாலி அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்றா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணமா வச்சு அவங்க நம்மளை சூஸ் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்க அப்படின்ற நினைப்புல நாம இருக்கிறது தான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா அது? உங்களை இழந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சத்தியமா நீங்க முட்டாள் தான். புரியுதுங்களா? ஓகே, நாம இன்னைக்கு எபிசோட்குள்ள நாம போயிடலாம். இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரீஸ் நான் ஆரம்பிச்சதோடைய நோக்கம், நமக்குள்ள ஹிடன் சர்வைவல் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன். சைல்டுஹுட் வூண்ட், இன்னர் சைல்டு வூண்ட்,
ட்ராமா பாண்ட், நார்சிஸ்டிக் அபியூஸ், இல்ல டாக்ஸிக் என்வரான்மெண்ட், இல்ல டாக்ஸிக் கேர் கிவர்ஸ், யாரா வேணாலும் இருந்திருக்கலாம். அது உங்க மூலியமா நமக்கு வந்திருந்த கூடிய பேட்டர்ன்ஸ், நமக்கே தெரியாம நம்மள ஆட்டி படைச்சிருக்க பேட்டர்ன்ஸ். அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கவும், எல்லாத்துக்கும் மேல அதை உடைச்சு எப்படி வெளியில வர்றது அப்படின்ற ஸ்டெப்ஸை நாம புரிஞ்சுக்கவும் தான் இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் நான் ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்க, ஒரு கட்டத்துல கொடுத்து ஒரு கட்டத்துல எக்ஸாஸ்ட் ஆயிருப்போம். இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு ஒரு பர்ன் அவுட், ஒரு பர்ஸ்ட் அவுட் பாயிண்ட்டுக்கு நாம வந்திருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் ஆனா அவங்ககிட்ட நமக்கு சப்போர்ட் வந்திருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்திருக்காது. இந்த இடத்துல என்ன நீங்க பண்ற தப்பு அப்படின்னாக்க, அவங்க கிட்ட நீங்க சப்போர்ட்டை எதிர்பார்க்கறது, நீங்க செல்ஃபிஷ், நீங்க சுயநலவாதி அப்படின்னு நீங்களும் நினைச்சிருப்பீங்க, அவங்களும் நினைச்சிருவாங்களேன்ற பயம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க பிஹேவியருக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்க அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்களா, அவங்க ஒர்க் பிஸில இருந்திருக்கலாம், இல்ல அவங்க வேற ஏதாவது காரணமா இருந்திருக்கலாம், இல்ல அவங்களோட ஃபீலிங்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கலாம், அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு அவங்களுடைய டாக்ஸிக் பிஹேவியருக்கு நீங்க ஒரு சப்பக்கட்டு காரணத்தை தேடி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய டாக்ஸிக் பிஹேவியருக்கு நீங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல உங்க வழியை நீங்க மறந்துடுவீங்க. சில நேரங்கள்ல நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டு இருப்பீங்க, நாம அவங்கள போதுமான அளவுக்கு அவங்க நம்மள லவ் பண்ணாதான் அவங்க நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்ப உங்களுக்குள்ள பதிய வச்சிருவீங்க. பட் ஆனா இங்க ஓவர் கிவிங் அப்படின்றது லவ்வே கிடையாது. இது சர்வைவல் பேட்டர்ன். அந்த ஃபியர் ஆஃப் அபாண்டன்மெண்ட், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு தான் நாம இந்த ஓவர் கிவிங் அப்படின்ற சர்வைவல் பேட்டர்னை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்க, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களை மத்தவங்க லவ் பண்ணுவாங்க, அப்பதான் அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாம இருப்பாங்க, அப்பதான் அந்த கனெக்ஷனை மெயின்டைன் பண்ண முடியும், அவங்க அப்பதான் உங்களை தேவைன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க நிறைய கொடுத்து பழகணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்களை நம்பவும் வச்சிருப்பாங்க, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனா ஒரு கட்டத்துல அதை நிறுத்தணும். அதை நிறுத்தாம நீங்க கண்டினியூ பண்றதுனாலதான் இன்னைய வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கொடுக்குறவரா மட்டுமே இருக்கீங்க, ரிசீவ் பண்றவரா நீங்க மாற மாட்டேன்றீங்க. நீங்க பண்றது எல்லாத்தையுமே அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு கட்டத்துல தூக்கி போட்டும் போயிடுறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது, இந்த ஓவர் கிவிங் அப்படின்ற பேட்டர்ன் எப்படி உருவாகுது, இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி பாதிக்குது, நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அப்படின்ற ஃபீலிங்க எப்படி உடைச்சு வச்சிருக்கு, இதுல இருந்து நாம எப்படி வெளியில வரலாம், நாம நம்மளை இழக்காம கொடுக்க கத்துக்கணும், ரிசீவ் பண்ணவும் எப்படி நாம கத்துக்கிறது அப்படின்றத நாம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இதை நான் பார்ட் 1 சொல்றது, இந்த ஓவர் கிவிங் அப்படின்ற பேட்டர்ன் எப்படி உருவாகிறதுக்கான காரணம். முதல் காரணம், எல்லா பேட்டர்ன்லயுமே நான் சொல்லக்கூடிய முதல் காரணம், அன்பு அப்படின்றத நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் உங்களுக்குள்ள புகுத்தப்பட்டு இருக்கும், இல்ல நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க. குழந்தையா இருக்கும் போது நீங்க எப்பப்பெல்லாம் மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்களோ, கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களோ, இல்ல சக்சஸ்ஃபுல்லா மாறுறீங்களோ, எமோஷனலா அவைலபிளா இருக்கீங்களோ, அப்பத்தான் உங்களுக்கு லவ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, சோ நாம இன்னும் அதிகமா கொடுத்தா அவங்க நம்மள லவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தப்பான பிலீஃப் உங்களுக்குள்ள உருவாகிடும். இது அடல்ட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கும் நீங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த இடத்துல உங்க வேல்யூவை ப்ரூவ் பண்ணி மத்தவங்களுக்காக இது அத்தனையும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சு உங்க வேல்யூவை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. அது ஸ்டாப்பே ஆகாது. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே உங்களுக்கும் இருக்காது, நீங்க யாருக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கும் இருக்காது. இது முதல் காரணம்.
ரெண்டாவது காரணமா சொல்றது, அந்த கேர் கிவர், நீங்க பொறுப்பெடுத்துக்கிறவர், எல்லார் மேலயும் பொறுப்பெடுத்துக்கிறவங்க அப்படின்ற ஒரு நபரா நீங்க மாறி இருப்பீங்க. யாரையாவது பார்த்து நீங்க மாறி இருப்பீங்க. அது நல்ல குணம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. உண்மையிலே கேர் கிவர் அப்படின்றது நல்ல குணம் தான். பட் ஆனா உங்களை இழந்து நீங்க அந்த கேர் கிவர் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா அது உண்மையிலே செல்ஃப் பிட்ரேயல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வளரும் போது மத்தவங்களோட எமோஷன்ஸுக்கு கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டிருப்பீங்க. மத்தவங்களை கவனிக்கணும், அவங்க சொல்றத கேட்கணும், மத்தவங்களை கம்ஃபர்ட் பண்ணணும், மத்தவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அதுக்கு நீங்க எல்லா நேரமும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை உங்களுக்குள்ள கொடுத்து வளர்த்திருப்பாங்க. இத நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உங்க ஐடென்டிட்டியா நினைச்சுப்பீங்க. மத்தவங்களுக்கு கேர் காட்டுறது என்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு நீங்களே நினைச்சுப்பீங்க. பட் அது உண்மையிலே ஒரு சர்வைவல் பேட்டர்ன். நீங்க என்னங்க கத்துப்பீங்க அப்படின்னாக்க ரொம்ப பாவமான விஷயங்க. உண்மையிலே ரொம்ப பாவமான விஷயம். உங்களை சுத்தி உள்ள எல்லார் மேல நீங்க கேர் எடுத்துப்பீங்க, உங்க ஒருத்தரை தவிர. இது பாவமான விஷயம் தானே. உங்க மேல யாருமே கேர் எடுத்துக்க மாட்டாங்க, நீங்களும் கேர் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா உங்களை சுத்தி உள்ள எல்லாரையுமே நீங்க கேர் எடுத்துப்பீங்க. சோ இது ரெண்டாவது காரணம். இதுல என்ன ஒரு தப்பான பிலீஃப் உங்களுக்குள்ள உருவாகும் அப்படின்னாக்க, நான் மத்தவங்களுக்கு என்ன செய்யறனோ அதை வச்சுதான் என்னுடைய மதிப்பு இங்க மதிக்கப்படும் அப்படின்ற தப்பான எண்ணம் உங்களுக்குள்ள வளர்ந்துடும். இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், ஃபியர் ஆஃப் அபாண்டன்மெண்ட். அவங்க என்ன நிராகரிச்சிருவாங்களோ, விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம். அந்த பயம் எங்க இருந்து வருது? நாம சில நேரம் அதிகமா கொடுக்கறதுக்கு காரணம், நம்ம இவ்வளவும் செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா உண்மையில சத்தியமா விட்டுட்டு தான் போவாங்க. என் லைஃப்ல நான் பார்த்திருக்கேங்க. நான் யார் யாருக்கெல்லாம் என்ன மிஞ்சி நான் செஞ்சனோ அவங்க எல்லாருமே என்ன குப்பையை தூக்கி போட்டு போன மாதிரிதான் தூக்கி போட்டு போனாங்க. ஏன்னா இங்க என்னுடைய மதிப்பை நான் உணரவே இல்லை. நான் உணராம கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால நான் ஒரு இளிச்சவாயா தெரிஞ்சிருக்கிறேன். நான் ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு மனுஷியா தெரிஞ்சிருக்கிறேன். என்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. என்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி என்னை சுரண்டி சுரண்டி மற்றவங்களுக்கு செஞ்சிருக்காங்களே ஒழிய எனக்கு திருப்பி யாரும் செஞ்சது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருந்தவதான் நானு. இப்போ நான் என்னுடைய ஒர்த்தை உணர்ந்தவளா இப்போ நான் மாறி இருக்கிறேன். இப்ப நான் யாருக்குமே ஓவர் கிவ் கொடுக்கறதே கிடையாது. நான் போறியா போய்கிட்டே இரு, என்னால எதுவும் பண்ண முடியாது, இனிமே உன்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, ஓப்பனா சொல்லிடுறது. வேண்டாம், என்னால முடியல, எனக்கு மரியாதை கிடைக்காத, எனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துலயே ஒரு உறவோ எனக்கு தேவையில்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. சோ அந்த பயத்தை நான் உடைச்சு எறிஞ்சேன். இந்த பயமும் அவங்க நம்மளை நிராகரிச்சிடுவாங்களோ விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற இந்த பயமும் நாம அதிகப்படியா கொடுக்கறதுக்கு காரணம். அப்படி நம்ம அதிகப்படியா கொடுத்தாலும் அவங்க நம்மளை விட்டு போகாம இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா விட்டுட்டு போவாங்க, உண்மையிலே விட்டுட்டு போவாங்க. சோ இந்த ஓவர் கிவிங்க தயவு செய்து நிறுத்துங்க. இது மூணாவது காரணமா நான் சொல்றேன். நாம ஏன் அதிகப்படியா கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நாம அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க நம்ம நிராகரிச்சிருவாங்க அப்படின்ற பயம். அதனால நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னாக்க, அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே நம்ம செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு விதமான பயத்தை நமக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த பயத்தை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தியானது இல்லைன்னு தெரிஞ்சும் நாம கொடுக்கறத நிறுத்த மாட்டோம். இந்த இடத்துல நாம எந்த அளவுக்கு அதிகமா கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு மக்கள் நம்ம கூட தங்குவாங்க அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் நமக்குள்ள புதைஞ்சிருது. இது மூணாவது காரணம். நாலாவது காரணமா நான் சொல்றது, நீங்க லவ்வையும் சாக்ரிஃபைஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுதான் நாலாவது காரணம். என்ன அப்படின்னாக்க, ஒரு குட் பார்ட்னர் இல்ல ஒரு குட் ஃப்ரெண்டு இல்ல ஒரு குட் ஃபேமிலி மெம்பர் எப்படி இருக்கணும், அவங்கள ஃபர்ஸ்டா நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் செஞ்சுட்டு அவங்கள லாஸ்டா தான் நினைக்கணும்.
அப்படின்றதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு அப்படின்ற ஒரு தப்பான எண்ணத்தை சின்ன வயசுலயே உங்களுக்குள்ள புகுத்துறதும் ஒரு காரணம். ஹெல்தியான லவ் அப்படின்றது மியூச்சுவல் கேர்ல இருக்கணுங்க. நீ என்ன பாத்துக்கிறியா, நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ எனக்கு மரியாதை கொடுக்குற, நானும் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். நீ என்ன புரிஞ்சுக்கிறியா, எனக்காக டைம் எடுக்கிறேன், நானும் உன்னை புரிஞ்சுக்கிறேன், உனக்காக டைம் எடுக்க. இதுதாங்க உண்மையான லவ் அப்படின்றது, ஹெல்தியான லவ் அப்படின்றது. நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். நீ எனக்கு மேல அன்பே காட்டல, மரியாதையே காட்டல, அப்படி இருந்தும் நான் உன்னை லவ் பண்றேன். இதெல்லாம் லவ்வும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. டாக்ஸிக், உண்மையிலே டாக்ஸிக். தெரிஞ்சுக்கோ. லவ் அப்படின்றதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, உங்களை சுருக்காத, கேள்வி கேட்காத, சந்தேகப்படாத ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதுதான் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப், ஹெல்தியான லவ் அப்படின்றது. நீங்க உங்களை கண்டினியூஸா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, பட் ஆனா அவங்க உங்க கூட இல்ல, உங்களை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கு, நீங்க முள்ளு மேல நின்றுட்டே இருக்க ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பா அது லவ் கிடையாது. நீங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உங்களை இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இது 4வது காரணம். 5வது காரணமா நான் சொல்றது, மக்கள் உங்களை பயன்படுத்திக்க சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கு அவ்வளவு பயன்பாடா கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க அவங்களுக்கு பயன்பாடு உள்ளவங்களா இருக்கிறது நீங்க பெருமையா நினைச்சிடுவீங்க. அதுதான் இதுக்கான காரணம். எப்பப்பெல்லாம் நீங்க ஓவர் கிவ் பண்றீங்களோ, அதிகமா கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அது என்ன ஆகுது, உங்களை மத்தவங்க இழிச்சுவாத்தனமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதா இல்ல யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்களே அவங்களுக்கு உருவாக்கிடுறீங்க. நீங்க ஓவர் கிவ் பண்ணும் போது, அதிகமா ஓவர் கிவ் பண்ணும் போது மக்களோட கனெக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா அந்த இடத்துல கனெக்ஷன் அதிகமாகாது, நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கனெக்டட் ஆயிடுவீங்க. யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ, அட்டென்ஷன் தேவைப்படுதோ, ஃபர்கிவ்னஸ் தேவைப்படுதோ, எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுதோ நீங்க கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட கிடைக்கும்னு அவங்க வருவாங்க. ஆனா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறப்போ இது எதுவும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. மத்தவங்க உங்களை தேடி வர்றாங்க அப்படின்றதுக்காக அவங்க உங்க லவ் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்க தேவை அவங்களுக்கு தேவை, அதனால வர்றவங்களும் இருக்காங்க. அதுக்கு அடிபணியாதீங்க. அப்படிப்பட்ட மக்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க, அதை நீங்க கவனிக்காம இருக்கிறது 5வது காரணம். இந்த காரணங்களால தாங்க இந்த பேட்டர்ன் நமக்குள்ள உருவாகுது. திரும்ப இந்த காரணங்களை நான் சொல்லிடுறேன். அன்புன்றத நாம சம்பாதிக்கணும். நீங்க கேர் கிவரா மாறுறது உங்களுக்கு பெருமையா நினைப்பீங்க. அபாண்டன்மெண்ட் ஃபியர் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். லவ்வையும் சாக்ரிஃபைஸையும் கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை நம்ப வச்சிருப்பாங்க. தேவை உள்ள மக்கள் உங்களை சுத்தி இருக்கிறதுனால அது நீங்க கட்டாயம் அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. இந்த காரணங்களால தான் இந்த பேட்டர்ன் உருவாகுது. சரி, பார்ட் 2 நான் சொல்ல வர்றது, இந்த பேட்டர்னால என்னென்ன பாதிப்புகள் உங்க லைஃப்ல நீங்க அனுபவிப்பீங்க. முதல் காரணம், நீங்க ரிசீவ் பண்றதை விட அதிகமா கொடுப்பீங்க. அவங்கள எப்ப பாரு செக் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுடைய தேவைகளை ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்க, அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அதிகமா கொடுக்கறது எமோஷனலா உங்களை லோன்லினஸ் ஆக்கும், ரிலேஷன்ஷிப்லயும் உங்களை தனிமைப்படுத்தும். இது முதல் பாதிப்பு. 2வது பாதிப்பு, உங்களுடைய சொந்த தேவைகளை நீங்க தூக்கி போட்டுருவீங்க. உங்க பர்த்டே அந்த அளவுக்கு விமர்சனையா நீங்க நினைக்கவே மாட்டீங்க. பட் ஆனா அவங்க பர்த்டே ஒரு முக்கியமான நாள், இது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸா நீங்க வச்சிருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் இருக்கும், அவங்களுக்கு என்ன தேவை அதை நாம செய்வோம் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்களே ஒழிய, ஒரு நாள் எனக்கு என்ன தேவை, நான் என்ன விரும்புறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரவே வராது. இதனால மத்தவங்களை கேர் எடுத்துக்கிறதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு வர்றப்போ அங்க நோட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எக்ஸாஷனோட தனிமைப்படுத்தப்படுவீங்க. இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு, நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் வாழ்நாள் முழுக்க ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த மாதிரி ஓவர் கிவ் பண்றதுனால. ஏன் அப்படின்னாக்க, ஆரம்பத்துல நீங்க விருப்பப்பட்டு கொடுப்பீங்க. அந்த லவ்வுக்காக, ரிலேஷன்ஷிப்காக, அட்டென்ஷனுக்காக, அந்த பர்சனுக்காக விருப்பப்பட்டு கொடுப்பீங்க. ஆனா போக போக நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. அது யார் கண்ணுக்கும் இங்க தெரியவே தெரியாது. நீங்க இன்விசிபிள் பர்சனா மாறிடுவீங்க. உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். அந்த ஏமாற்றம் வாழ்நாள் வருத்தமா மாறும்.
நீங்க கடைசி என்ன தெரியுமா நினைப்பீங்க, அவங்களுக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணேன், ஆனா நான் என்ன பண்ணனோ அது எதுவுமே அவங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அந்த வருத்தம் உங்களுக்குள்ள வாழ்நாள் ஃபுல்லா தங்கியிருக்கும். அதனால இந்த ரிசென்ட்மெண்ட் அப்படின்றது உங்க தேவைகளை யாருமே நோட் பண்ணல, யாருமே கவனிக்கல அப்படின்ற வருத்தமா உங்களுக்குள்ள தங்கிடும். இது 3வது பாதிப்பு. 4வது பாதிப்பு, அன்ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல விட்டு போக முடியாம, போக தெரியாம அதே ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எப்ப பாரு நீங்க கான்ஸ்டன்டா ஓவர் கிவ் பண்ணும் போது அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும் ரிசீவ் பண்றது. பட் ஆனா அவங்க கொடுக்கணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு வராது. அதனால நீங்க கிவ்வரா மட்டும்தான் இருப்பீங்க, அவங்க ரிசீவரா மட்டும்தான் இருப்பாங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தியானதா இருக்கவே இருக்காது. உங்களுக்கு வலிய கொடுக்கும், அவங்களுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். இது 4வது பாதிப்பு. 5வது பாதிப்பு, நீங்க கொடுக்கறத நிறுத்துனீங்க அப்படின்னாக்க அந்த குற்ற உணர்வு உங்களை தாக்கும். ஏன்னா நீங்க கொடுத்துட்டே பழகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துல அதை நிறுத்தணும் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு குற்ற உணர்வு அதிகமாகும். அந்த குற்ற உணர்வு வந்து தப்பு கிடையாது, பட் ஆனா அந்த குற்ற உணர்வை நீங்க பர்சனலா எடுத்துப்பீங்க. நீங்க எப்பப்பெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகுறீங்களோ நோ சொல்லணும்னு தோணும், பட் ஆனா அந்த நோ சொல்றது சுயநலமோ அப்படின்னு நினைச்சு அந்த குற்ற உணர்வுல நோ சொல்லாம எஸ் சொல்லிடுவீங்க. மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்க பொறுப்பெடுத்துப்பீங்க. அதே மாதிரி உங்களை நீங்க அவங்க வந்து நிராகரிச்சாலும் நீங்க அவங்கள கேர் எடுத்துப்பீங்க. அது உண்மையிலே நல்ல குணம் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அது உங்களை அழிக்கிற குணம் அப்படின்றது நீங்க படும்போதுதான் உங்களுக்கு தெரிய வரும். உங்க எனர்ஜிய பாதுகாக்கணும் நீங்க நினைக்காம அவங்க நம்மளை நிராகரிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துக்காக நீங்க உங்களை அங்க தரம் தாழ்த்திப்பீங்க. உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது அங்க ஒண்ணுமே கிடையாது. இது 5வது பாதிப்பு. 6வது பாதிப்பா நான் சொல்றது, நீங்க உங்களை இழந்துருவீங்க. உங்களுடைய கனவுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய விருப்பங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய ஐடென்டிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய தேவைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய உணர்வுகளை ஃபீல் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வராது. கண்ணெதிர உங்களை அபியூஸ் பண்ணாலும் அதுக்கு அவங்களைத்தான் நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்க, எக்ஸ்கியூஸ் எடுத்துப்பீங்களே ஒழிய உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிய நீங்க பெருசா நினைக்க மாட்டீங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, ரொம்ப பெயின்ஃபுல் கான்சிக்வன்ஸ் அப்படின்னா இதுதான். ஓவர் கிவிங் பண்ணிட்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை இன்விசிபிளா மாத்தும். இதனால உங்க கனவுகள் தூக்கி எறியப்படும், உங்களுடைய தேவைகள் கண்டுக்கவே படாது, உங்களுடைய பவுண்டரிஸை உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் கேர் எடுக்கிறதுல பிஸியா இருப்பீங்க, ஆனா உங்களை நீங்க மறந்துடுவீங்க. இது 6வது பாதிப்பு. திரும்ப இந்த பாதிப்புகளை ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். நீங்க அதிகமா கொடுக்க மட்டும்தான் பழகிருப்பீங்க, ரிசீவ் பண்ண பழகிருக்க மாட்டீங்க. உங்களுடைய சொந்த தேவைகளை நீங்க நிராகரிச்சிருவீங்க. வாழ்நாள் வருத்தம் அப்படின்றது உங்களுக்குள்ள நிரந்தரமா தங்கிடும். அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை விட்டு போக முடியாம அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்றது அப்படின்றது உங்களுக்கு குற்ற உணர்வை கொடுக்கும், நீங்க உங்களை இழந்துருவீங்க. இந்த பாதிப்புகள் தாங்க இந்த ஓவர் கிவிங் அப்படின்ற பேட்டர்னால உங்களுக்குள்ள வந்திருக்கும். இந்த பேட்டர்னால இந்த பாதிப்புகள் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னாக்க தயவு செஞ்சு அதை ரெகனைஸ் பண்ணுங்க, அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. இதுல 3வது பார்ட்டா நான் சொல்றது, இந்த ஓவர் கிவிங் அப்படின்ற பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ணி வெளியில வரலாம். ஸோ இதுல முதல் ஸ்டெப்பா நான் சொல்றது, முதல்ல ரெகனைஸ் பண்ணுங்க. நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறது லவ் கிடையாது. இன்னும் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன், நீங்க இழிச்சவாத்தனமா இருக்கிறது லவ் கிடையவே கிடையாது. அது உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தராது. நீங்க கொடுக்கறதுனால ஒருத்தவங்கள்ட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னாக்க அது பர்ஃபார்மன்ஸ். யோசிச்சு பாருங்க, ஸ்டேஜ்ல ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்றாரு, அவருக்கு அதுக்கான சேலரி கிடைக்குது அப்படின்னாக்கா அவர் எந்த பர்ஃபார்மன்ஸ் வேணாலும் வந்து பண்ணுவாரு. ராஜாவா பண்ணுவாரு, நாயா பண்ணுவாரு, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இங்க நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க கூட இருப்பாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் தங்கும் அப்படின்றதுக்காக நீங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா கடைசியில இதுக்கு கிடைக்கிற வேலை உங்க கண்ணீர் தான் உங்களுக்கு வேலையா கிடைக்கும்.
ஸோ அதனால ஓவர் கிவ் பண்றது லவ் கிடையாது அப்படின்றத முதல்ல ரெகனைஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஹெல்தியான கனெக்ஷன் கிவிங் கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்றது நீங்க விரும்பி கொடுக்கணும், கட்டாயத்தின் பேர்ல கொடுக்க கூடாது. ஓவர் கிவிங் அப்படின்றது உங்க வில்லிங்னஸ்ல இருந்தது அப்படின்னா ஓகே, பயத்தால வந்தது அப்படின்னா நாட் ஓகே. அதே மாதிரி நீங்க உங்களை சில கேள்விகளை கேளுங்க. ஒரு கேள்வி கேட்டு பாருங்களா, உங்களையே நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. இவ்வளவும் நான் கொடுக்கறேனே, ஜெனியூனா நான் உண்மையா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இல்ல நான் கொடுக்கறத நிறுத்திட்டா வேற ஏதாவது நடந்துருமோன்ற பயத்துல கொடுக்கறேனா? இந்த கேள்வியை உங்களை நீங்க கேட்கும் போது அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது நிறைய விஷயங்களை உங்களுக்கு கத்தும் கொடுக்கும். ஸோ முதல் ஸ்டெப் ரெகனைஸ் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப், உங்க லிமிட் என்ன அதை நோட் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்காத டைமோ கேரோ அட்டென்ஷனோ நீங்க கொடுக்காதீங்க. நீங்க செல்ஃபிஷானவங்க ஆனா போட்டோம், ரொம்ப கொடூரமானவங்க ஆனா போட்டோம், இல்ல நீங்க உங்களை அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். பட் உங்க லிமிட் என்னன்னு தயவு செஞ்சு நோட் பண்ண கத்துக்கோங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா எஸ் சொல்றத நிறுத்திதான் ஆகணும். நிறுத்திட்டு சில கேள்விகளை கேட்கும் போது அந்த எஸ் அது உண்மையிலே எஸ்ஸா நோவான்றது உங்களுக்கு புரிய வரும். உண்மையிலே இங்க எமோஷனலா நான் எனர்ஜியை செலவிடுறேனா, எனக்கு இதை செய்யணும்னு உண்மையிலே பிடிக்குதா, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேனா, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்கியூ பண்ணணும்னு இத பண்றேனா? இந்த கேள்வியெல்லாம் உங்களை கேட்டு பாருங்களா. இதுக்கான பதில் என்ன வருதோ அதுதான் உங்க லிமிட். ஸோ நீங்க எஸ் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை நிறுத்தி கேள்வி கேட்க உங்களை அலோவ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்க லிமிட் என்னன்றத நீங்க நோட் பண்ணுவீங்க. மூணாவது பாயிண்ட், நீங்க கொடுக்கறது மூலியமா உங்க ஒர்த்தை ப்ரூவ் பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி தாங்க பண்ணிருக்கிறேன், அவ்வளோ கொடுத்துருக்குறேன், நான் கொஞ்சம் நஞ்சம் கொடுக்கல. நான் லவ், கேர், அட்டென்ஷன், டைம், பணம், இன்னும் சொல்ல போனா என்னோட டிக்னிட்டி, அந்த ரிலேஷன்ஷிப்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் நான் ஒரு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனப்படல அந்த ரிலேஷன்ஷிப்ல. அதனால அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. பட் ஆனா உண்மையில என்கிட்ட தப்பு கிடையாது. ஆனா அதை அட்வான்டேஜா எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டது அவங்க தப்பு. ஸோ நான் ஓவர் கிவ் பண்றத நிறுத்தினேன். ஸோ நான் ஓவர் கிவ் பண்றத நிறுத்தினதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு நிறைய பேர் வந்துச்சு. சுயநலவாதின் பேர் வந்துச்சு, ரொம்ப கொடூரக்காரின்ற பேர் வந்துச்சு, ரத்த சொந்தத்தை பார்க்க மாட்டேன்றா அப்படின்ற பேர் வந்துச்சு, எல்லாரையும் தூக்கி போட்டுட்டா, இவன் அனாதைதான் நிப்பா அப்படின்ற சாபம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. என்ன பார்க்காத எதையும் நான் பார்க்க விரும்பல. இதுதான் என்னுடைய நினைப்பா இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஒர்த்தை அவங்கள்ட்ட நான் ப்ரூவ் பண்ணணும்னு முயற்சி பண்ணவே இல்லை நான். ஸோ கொடுக்கறதன் மூலியமா என் ஒர்த்தை ப்ரூவ் பண்றத நான் நிறுத்தினா இப்போ நான் நிம்மதியா இருக்கிறேன். ஸோ நாம லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற தேவையோ அவசியமோ உண்மையில கிடையவே கிடையாது. நாம வேல்யூபிள் அப்படின்னு மத்தவங்க நினைக்கணும் அப்படின்னா மத்தவங்களுக்கு நாம பயனை கொடுக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம எதுவுமே பண்ணலினாலும் நம்ம வேல்யூபிள் தான் அப்படின்றத நாம உணரணும். முதல்ல இன்னொருத்தருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணித்தான் அவங்க லைஃப்ல நம்மளுடைய பிளேஸ நிலை நிறுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம எதுவுமே பண்ணாம நாமளா இருக்கிறது தான் நம்மளுடைய ஒர்க் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இது மூணாவது ஸ்டெப். நாலாவது ஸ்டெப், நீங்க ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? ரிசீவ் பண்ணவும் பழகுங்களேன். ஏன் அதை ஏன் பழக மாட்டேன்றீங்க? உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, இனிமே கத்துக்கோங்க. அடல்ட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே ஏன் இருக்கீங்க? சரி, கொடுக்கறத மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது, ரிசீவ் பண்றதும் வாழ்க்கை தான். அதை டிமாண்ட் பண்றதும் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட். புரியுதுங்களா? ஸோ ஒருத்தர் இந்த எப்படி சொல்றது, ஓவர் கிவ் பண்ணிட்டே இருக்கிறது, நாம மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம ரிசீவ் பண்றதுக்கான வழியே அதை அடைச்சிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஓவர் கிவ் பண்றதை நிறுத்தி பாருங்க.
நீங்க ரிசீவ் பண்றதுக்கான வழி அங்க இருக்குதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். யாராவது உங்களுக்கு ஹெல்ப் ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னாக்க நோ ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்றத நிறுத்திட்டு அந்த ஹெல்ப்ப ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க. சின்ன சின்ன ஹெல்ப்பா ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யணும். ஒரு குடும்பமா இருந்தது அப்படின்னாக்க ஒரு வேலையை ஒரு பொறுப்பை நீங்க மட்டும்தான் சுமக்கணும் அப்படின்ற பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு மத்தவங்கள்ட்ட இருந்து ஹெல்ப்ப கேளுங்க. நீங்க கொடுக்கறத நிறுத்திட்டு மத்தவங்கள்ட்ட இருந்து ஹெல்ப்ப கேட்டு பழகுங்க. அது தப்பே கிடையாது. உங்ககிட்ட இருந்து மத்தவங்க சுரண்டுறாங்க இல்லைங்களா, அது சரி அப்படின்னா நீங்க மத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கறது தப்பே கிடையாது. அது சரி கிடையாது. நீங்க ஹெல்ப் கேட்கறது தப்பும் கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களை யாராவது உண்மையிலே கேர் எடுத்துக்க வந்தாங்க அப்படின்னாக்க நீங்க ஓவர் கிவிங் பண்ற ஒரு பர்சனா இருந்தாக்க அவங்க கேர் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா தோணும். நாம எல்லாருக்கும் நாம தானே மத்தவங்களை கேர் எடுத்து பார்த்து இவங்க என்ன நம்மள கேர் எடுத்து பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா தோணும். அதனால எந்த ஒரு உடனே கொடுத்து பழகணும் அப்படின்ற பேட்டர்னை நிறுத்திட்டு இனிமே ரிசீவ் பண்ணவும் பழகணும் அப்படின்னு உங்களை நீங்க அலோவ் பண்ணுங்க. ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒண்ணு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை நிறுத்துங்க. நீங்க ஒரு விஷயத்த மத்தவங்கள்ட்ட இருந்து வாங்குறீங்க, ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ் கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல ரெண்டுமே இருக்கணும். கிவிங்கும் இருக்கணும், ரிசீவிங்கும் இருக்கணும். நீங்க கிவ்வரா மட்டும் இருக்கீங்க, ரிசீவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க வரல அப்படின்னாக்க உண்மையில அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த 5வது பிராக்டிஸா நான் சொல்றது, தயவு செய்து பவுண்டரி செட் பண்ணுங்க. உங்க எனர்ஜியை சேவ் பண்றதுக்கான பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னால இது செய்ய முடியாது, ஓப்பனா சொல்லுங்க, தப்பே கிடையாது. எனக்காக நான் இன்னைக்கு டைம் எடுக்க போறேன், அந்த டைமை நான் வேற யாருக்காகவும் செலவு பண்ண மாட்டேன் அடிச்சு சொல்லுங்க. என்னால இதை இப்போ செய்ய முடியாது, நான் அவைலபிள் இல்லை, ஓப்பனா சொல்லிடுங்க. இதனால அவங்க உங்களை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இங்க உங்க அமைதி தான் முக்கியம். அதுக்கு நீங்க உங்களை சூஸ் பண்ணணும், உங்க பவுண்டரிஸை நீங்க செட் பண்ணணும். இது என்ன மெசேஜை மத்தவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, நான் என்ன கேர் எடுத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் எல்லாருக்காகவும் சால்வ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மெசேஜை நீங்க மத்தவங்களுக்கு கண்டிப்பா கன்வே பண்ணியே ஆகணும். ஸோ பவுண்டரி அப்படின்றது நீங்க அவங்களுக்கு கொடுக்கறத தடுத்து நிறுத்தும், ஓவர் கிவ் பண்றத தடுத்து நிறுத்தும், உங்க எனர்ஜியை சேவ் பண்ணும். ஓகேங்களா? இது 5வது ஸ்டெப். 6வது ஸ்டெப், யார் உங்களை ரெசிப்ரோகேட் பண்றாங்களோ, அதாவது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வந்தா மட்டும்தான் அது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப். அந்த ரெசிப்ரோசிட்டியை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, இந்த ரிலேஷன்ஷிப் மியூச்சுவலா இருக்குதா, நான் மட்டுமே கொடுக்குறவளா இருக்கிறேன் அப்படின்னு நான் எங்க நல்லவ கிடையாது, என்ன நானே அழிச்சுக்கிறேன்னு அர்த்தம். நான் என்ன கொடுக்கணும் அது எனக்கு திரும்ப வருதா, அதுதான் இங்க மியூச்சுவல். அது நடக்குது அப்படின்னா அதுதான் அங்க ஹெல்தியான ரிலேஷன்ஷிப். ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்புமே பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லா நாளும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது, எனக்கு தெரியும். பட் ஆனா ஒரு லிமிட் இருக்குல்ல, உங்ககிட்ட இருந்து சுரண்டுறதுக்கும் உங்ககிட்ட இருந்து வாங்கி அதை திரும்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு லிமிட் ஒண்ணு இருக்குது இல்ல, ஒரு சாய்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அந்த சாய்ஸை நீங்க எடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சில நேரம் சில பேருக்கு சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும், கொடுங்க, தப்பு இல்லை. பட் ஆனா அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த சப்போர்ட்டை நீங்க கொடுக்காதீங்க. இதே மாதிரி நாம மத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நிறுத்திட்டு ரிசீவ் பண்ணவும் ஆரம்பிக்கும் போது ரெண்டு பக்கத்துல இருந்து ஈக்குவலா மாறும். ஸோ நீங்க கிவர் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஓவர் கிவ் பண்ணிட்டே இருக்கிறத நிறுத்திட்டு ரிசீவ் பண்ணவும் ஆரம்பிங்க. எங்க அது ரெசிப்ரோகேட் ஆகுதோ, உங்களுக்கு அது திரும்ப கிடைக்குதோ, அந்த மாதிரியான ஒரு இடத்த, ஒரு பர்சனை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ரெண்டு பக்கத்துல இருந்துமே இந்த கிவிங் அண்ட் ரிசீவிங் அப்படின்றது ஈக்குவலா இருக்கணும்.
ஒரு ரிலேஷன்ஷிப்ப நீங்க மட்டும்தான் சுமந்துட்டு இருக்கணும்ன்ற எந்த ஒரு தேவையுமே இங்க கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இது 6வது ஸ்டெப். 7வது ஸ்டெப், உங்களுக்கு மத்தவங்க கொடுக்காது, நீங்க மத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறது, அத திரும்ப உங்களுக்கு கொடுக்க பழகுங்க. அன்போ, அக்கறையோ, பாசமோ, நேசமோ, தேவையோ, முக்கியத்துவமோ மத்தவங்களுக்கு கொடுக்கறத விட உங்களுக்கு கொடுத்து பழகுங்க. நீங்க மத்தவங்களுக்காக பொறுமையா இருக்கீங்கல்ல, அந்த பொறுமை என்னைக்காச்சும் உங்க மேல காட்டியிருக்கீங்களா? மத்தவங்கள மன்னிச்சு மன்னிச்சு நிறைய மன்னிப்பு கொடுக்குறீங்கல்ல, அந்த மன்னிப்பை உங்க மேல காட்டியிருக்கீங்களா? மத்தவங்களை என்கரேஜ் பண்றீங்கல்ல, நீங்க உங்களை என்கரேஜ் பண்றீங்களா? சோ இதெல்லாம் நீங்க உங்களுக்காக பண்ணும்போது ஒரு நாளும் நீங்க உங்களுக்காக ஷோ பண்றீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். சோ உங்களுக்கான ஒரு புதிய துவக்கம், புதிய இடம் நீங்க உங்களுக்கு கொடுக்கும் போது ஆரம்பிக்கும். சோ இந்த பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸ் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். முதல்ல கிவிங், ஓவர் கிவிங் அப்படின்றது லவ் இல்ல அப்படின்றத ரெகனைஸ் பண்ணுங்க. உங்க லிமிட்டை நோட் பண்ண கத்துக்கோங்க. அதிகப்படியா கொடுத்துத்தான் உங்க ஒர்த்தை ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்றத தெரிஞ்சுக்கோங்க. ரிசீவ் பண்ணவும் நீங்க உங்களை பழக்கப்படுத்திக்கோங்க. உங்களுக்கான பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. ரெசிப்ரோகட்டி, ரெண்டு பக்கமும் கொடுக்கலும் வாங்கலும் நடக்கிற மாதிரியான ஒரு நபரை, ரிலேஷன்ஷிப் என்வரான்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. நீங்க மத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கும் நீங்க கொடுத்துக்கோங்க. சோ இந்த எபிசோட நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த எபிசோட் உங்க வாழ்க்கையின் ஏதோ ஒரு பக்கத்தோட தொடர்புடையதா இருந்தது அப்படின்னாக்க உங்களோட லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது இந்த வீடியோ பல பேரை போய் ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்யும். அதே போல இன்னும் பேட்டர்ன்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு உதவியா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணியும் விடுங்க. ஒருவேளை இந்த பேட்டர்னால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுல இந்த பேட்டர்னை உங்களை பிரேக் பண்றதுக்கான எவ்ரிடே சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டே பை டே இந்த பேட்டர்னை எப்படி பிரேக் பண்றது, அதுல இருந்து எப்படி நீங்க பர்மனண்டா வெளியில வர்றது அப்படின்ற ப்ராசஸ் என்னுடைய கம்யூனிட்டில உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்க என்னுடைய பயோல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க என்னுடைய கம்யூனிட்டி சம்பந்தமான தகவல்களை அனுப்புவோம். நீங்க விருப்பம் இருந்தால் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோட்கான கன்க்ளூஷனை நான் சொல்லிடுறேன். உங்களை நீங்க இழக்காம நீங்க லவ் பண்ண முடியும். உங்களை நீங்க இழந்து லவ் பண்றீங்க அப்படின்னா அது செல்ஃப் பிட்ரேயல் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். இந்த எபிசோட்ல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி போச்சு அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு விஷயம், நீங்க ஒருத்தரை லவ் பண்றீங்க அப்படின்றதுக்காக உங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க எக்ஸாஸ்ட் ஆகணும்ன்ற அவசியம் இங்க கிடையவே கிடையாது. அடுத்து, நீங்க உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை வர்ற வரைக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற தேவையும் இங்க கிடையவே கிடையாது. உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்களோட இடத்த நீங்க நிறுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமும் இங்க இல்லவே இல்லை. ஹெல்தியான லவ் அப்படின்றது உங்களை மறைஞ்சு போக சொல்லி கேட்கவே கேட்காது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லவே சொல்லாது. ஹெல்தியான லவ் அப்படின்னாக்க உங்களை அப்படியே ஏத்துக்கிறது, உங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கறது தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை மட்டும் கொடுக்க வைக்காது, உங்களுக்கு வேணுங்கிறதையும் அது கொடுக்கும். உண்மையான கேர் அப்படின்றது நீங்க யாரையும் ரெஸ்கியூ பண்றது கிடையவே கிடையாது. நீங்க உங்களை கேர் எடுத்துக்கிறது தான் உண்மையான கேர் அப்படின்றது. ஒருத்தருடைய மற்றவங்களுடைய முழு வாழ்க்கையும் நீங்க சப்போர்ட் பண்ணி அத நீங்க தலையில சுமக்க வேண்டிய தேவையும் இங்க இல்லவே இல்லை. நீங்க உங்களை சூஸ் பண்ணும்போது, உங்களை டீப்பா லவ் பண்ணும்போது, நீங்க மத்தவங்களுக்கு என்னென்னலாம் ஓவர் கிவிங் கொடுத்து அதை அவங்க குப்பையா நினைச்சாங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு பொக்கிஷமா மாறும். இந்த உண்மை உங்களுக்கு புரியணும்.
ஸோ ஹீலிங் அப்படின்றது உங்களுடைய தேவைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இங்க முக்கியம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல 2 பக்கமும் தேவைகள் இருக்கும், 2 பக்கமும் உணர்வுகள் இருக்கும், 2 பக்கமும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும், 2 பக்கமும் அதுக்கான மதிப்பும் இருக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் நீங்க அதிகமா கொடுக்குற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வந்தது அப்படின்னாக்க தயவு செஞ்சு உங்களை சில கேள்வியை கேளுங்க. இந்த அளவுக்கு நான் இறங்கி செய்யறது அன்புக்காகவா இல்ல அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்ற பயத்துக்காகவா அப்படின்னு நீங்க உங்களை கேள்வி கேளுங்க. அந்த பதில் இந்த பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கு முதல் அடியா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த எபிசோட்ல நீங்க என்னோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்பவும் நன்றி. ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்லணும், கடைசியா நான் போகும்போது உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறது இதுதான். நீங்க ஒருத்தவங்களை டீப்பா லவ் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா உங்களை விட்டு கொடுத்து உங்களை அழிச்சு உங்களை சுரண்டி நீங்க ஒண்ணுமே இல்லாம போற அளவுக்கு ஒருத்தரை லவ் பண்ண வேண்டிய தேவை இங்க இல்லவே இல்லை. புரியுதுங்களா? ஸோ ஓவர் கிவிங் அப்படின்றது லவ் கிடையவே கிடையாது. சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படின்றது லவ் கிடையவே கிடையாது. 2 பக்கமும் பேலன்ஸா ஈக்குவலான எஃபர்ட்ஸ் இருக்கிறது தான் லவ் அப்படின்ற ஒரு புரிதலை இந்த எபிசோட் உங்களுக்கு கொடுத்திருந்தது. அந்த ஓவர் கிவிங்க நீங்க நிறுத்துறதுக்கு, உங்க மதிப்பை நீங்க உணர்றதுக்கு இந்த எபிசோட் ஒரு வாய்ப்பா இருந்தது அப்படின்னா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்களை மீண்டும் இன்னொரு பேட்டர்ன்ல இன்னொரு தலைப்பின் கீழ் வந்து சந்திக்கிறேன்.